எப்பாடி ஆடி ஆடி மூச்செல்லாம் வாங்குதுக்கா. அதான் பாருட்டி செத்தவரில் உட்காந்துட்டு பிறகு வீட்டுக்கு போலாம். ஏ பாட்டியோ, உங்க ஆட்டத்தை தூரத்துல இருந்து பார்த்தேன், பக்கத்துல இருந்து பார்க்கலான்னு வந்தா அசந்து போய் உட்காந்துட்டியலே. ஏ வாட்டி மொட்டைப்பா பாத்தி, வா வா. ஏ பாட்டி, நான் பாப்பாத்தின்னு தானே பேரை வச்சிருக்கேன், மொட்டை பாப்பாத்தின்னா பேரை வச்சிருக்கேன். அது என்ன பாக்குறவே எல்லாம் இதே தான் சொல்றிய? ஆமாட்டி, அப்படி ஒரு பாட்டுலாம் உண்டுல்ல, மொட்டை பாப்பாத்தி அழகா முறுக்கு சுட்டாலாம் அப்படின்னு பாட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி உன் பேரும் பாப்பாத்தி நீயும் மொட்டை போட்டோன்னு விளையாட்டுக்கு சொல்ற அக்கா. நல்லா விளையாடினிய போங்க. நேத்துல இருந்து நானும் பார்க்கேன், என்ன பாக்குறவ எல்லாம் அப்படித்தான் சொல்றா. நான் மொட்டை போட்டது தப்பா இல்லை இந்த பேரை வச்சுட்டு மொட்டை போட்டது தப்பான்னு தான் எனக்கு தெரியலப்பா. சரி சரி, அந்த கதை கிடக்கட்டும். என்ன 3 பேரும் ஒரே ஆட்டமெல்லாம் ஆடுனியே? நாங்க ஆடுனது நீ எங்க நின்று பார்த்தா? நான் அந்த மாடை பத்திட்டு வந்தேன், தூரத்துல இருந்து பார்த்தேன், உங்க 3 பேர் மாதிரி இருக்கேன்னு நின்று உத்து பார்த்தேன், நீங்களே தான். அதான் நல்லா ஆட்டமா ஆடினீங்களா, தூரத்துல இருந்து சரியா தெரிய மாட்டேக்கு. அதான் சரி கிட்ட வந்து அழகா பார்க்கலாமேன்னு வந்தா எல்லாரும் உட்காந்துட்டிய. ஆமாப்பா பாத்தி, நாங்க இவ்வளவு நேரம் ஆடிட்டு கிடந்தோமா, உடம்பெல்லாம் நல்லா வேர்த்துட்டு அதான் படபடன்னு வந்த மாதிரி இருந்து சரி கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கலான்னு உட்காந்துட்டோம். ஏட்டி, எங்க ஆட்டம் எப்படி இருந்து? பாட்டி, உங்க ஆட்டத்துக்கு என்ன குறை? 3 பேரும் அருமையா ஆடினிய, பார்க்க பார்க்க இன்னும் பார்க்கணும் போலலாம் இருந்து. ஏட்டி, உண்மையாதான் சொல்றியா? அவ்வளவு நல்லா இருந்தா? அட ஆமா பாட்டி, நான் பொய்யா சொல்றேன். இந்த டிவில எல்லாம் ஆடல் போட்டிலாம் நடத்தியாவளே, அங்க கூட நீங்க போகலாம், அந்த அளவுக்கு அருமையா இருந்துன்னா பாத்துக்கிடுங்களா. அப்படியாட்டி, அப்ப இந்த விஜய் டிவில டான்ஸ் ஜோடி டான்ஸ்னு ஒரு நிகழ்ச்சி நடக்கல, அங்க போய் கலந்துக்கிட்டா நாங்க தான் முத பரிசு வாங்குவோமோ? ஐயா ஆமா, உங்களுக்கு தான் முத பரிசு. அந்த போட்டியில ஜோடி வேணுமே, தனியா ஆடுனா எப்படி சேர்த்துக்கிடுவாவே? ஐயா அப்படியா, ஜோடி இல்லைன்னா ஆட விட மாட்டாவளோ? நாங்க 3 பேர் இருக்கோம்ல, நாங்க ஒரு குரூப் அப்படின்னு சொல்லிக்கிடுவோம். சொல்லுங்க சொல்லுங்க, இந்த சீசனுக்கு எடுத்துக்கிட மாட்டாவ, அடுத்த சீசன் வந்துச்சுன்னா ஆடிஷன் போங்க. ஏட்டி, ஆடுறதுக்கு தானே போறோம், ஆடிட்டே போங்கங்கிற. ஐயோ பாட்டி, ஆடிக்கிட்டே போங்கன்னு சொல்லல, ஆடிஷன். ஆடிஷன்னா முதல்ல நீங்க அப்படி போய் கலந்துக்கிட்டு அதுலலாம் ஜெயிச்சாதான் உங்களை டிவியில காட்டுவாவ, அதுல செலக்ட் ஆகணும். ஓஹோ, இப்படியெல்லாம் இருக்கா? ஆமா பாட்டி. என்ன 3 பேரும் கருப்பு கண்ணாடி போட்டுட்டு ஜம்முன்னு திடீர்னு இன்னைக்கு ஆடிக்கிட்டு இருக்கியே, என்ன கதை? அது ஒன்றும் இல்லட்டி, நாங்க காலையிலேயே என்னடா செய்ய, ரொம்ப போர் அடிச்ச மாதிரி இருக்கேன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். குமார் நடிச்சாருல குட் பேட் அக்லி, அதுக்கு தான் போனோம். போன இடத்துல இந்த 1 ரூபாயும் தாரேன், ஒரு உணப்பு தட்டும் தாரேன், அந்த பாட்டு போட்டிருந்தாவே எங்களுக்கெல்லாம் ஒரே ஆனந்தமாயிட்டு அதான் அப்படியே அந்த வைப்புல வந்து ஆடணும். அடடா, பாருங்க பாருங்க, உங்களை யாரு பார்க்காண்டான்னு சொன்னது? ஆமாட்டி, எங்களுக்கெல்லாம் அசித் குமார நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போதுல இருந்து பிடிக்கும் தெரியுமா? நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போதுல இருந்தா? என்ன பாட்டியே இப்படி சொல்றிய? நீங்க கல்யாணம் முடிச்சு பிள்ளையெல்லாம் பெத்த பிறகுதான் அவரு நடிக்கவே வந்திருப்பாரு. அடக்கு ஒரு கட்டவளே, என்னட்டி இப்படி சொல்லிட்டா? எங்களுக்கு இப்பதான் 30 வயசு ஆகுது. ஆஹா, கேக்குறவ கேனச்சியா இருந்தா என்ன கதை வேணாலும் சொல்லுவத்தா நீ? அட நீ என்னட்டி நம்ப மாட்டேங்கிற? நாங்க முடிக்கெல்லாம் கலரிங் பண்ணிருக்கோம், அதனால பாக்குறவியெல்லாம் எங்களுக்கு வயசாயிட்டுன்னு நினைக்காவ. கிளவி சொல்லு. இப்ப நேரமே போக மாட்டேக்கு, பேசாம ஏதாவது டிவி போட்டு நாடகத்தையாவது பார்ப்போம், அப்பயாவது நேரம் போகும். பிள்ளைகள் 1க்கு 2 பெற்று வச்சிருக்கேன்னு தான் பேரு. ஏதாவது லீவுன்னா இப்படி வந்து பாக்குதுவல, ரூம்ல என்ன நேரம் பார்த்தாலும் போனே தான் நோண்டிட்டு கிடக்காளவ. அக்கா அக்கா, வீட்ல யாராச்சும் இருக்கிறீங்களா அக்கா? யாரு கூப்பிடுறதுன்னு தெரியலையே, சரி போய் பாப்போம். ஏயா துரப்பாண்டி, வாயா. அக்கா, வீட்ல அண்ணன் இல்லையோ? அவிய கொஞ்சம் பசார் வரைக்கும் போயிருக்காவமாக்கா, சொல்லு என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்லக்கா, நான் கொஞ்ச மாசமா பட்டணனோட மளிகை கடையில தான் வேலை செய்யறேன் பாத்துக்கோங்க. அங்க நம்ம வீட்டுக்கு மளிகை பொருள் வேணும்னு லிஸ்ட் கொடுத்துருந்தாவ, அதான் அட்ரஸ் பார்த்தேன், உங்க வீட்டு அட்ரஸ். அதான் சரி நானே எடுத்துட்டு போறேன்னு சொல்லி அங்கிருந்து கொண்டு வந்தேன். அப்படியா, ஒருவேளை அவிய பசாருக்கு போகும்போது லிஸ்ட் கொடுத்துட்டு போயிருப்பாவன்னு நினைக்கேன். என்கிட்ட எதுவும் சொல்லலையே மக்கா, அவியலும் வீட்டுல இல்ல பாத்துக்க. நீ பிறகு வந்து ரூபா வாங்கிக்கிறியா? சரிக்கா, நான் இப்ப சாப்பிடுற நேரத்துக்கு தான் வீட்டுக்கு வந்திருக்கேன். நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு அண்ணனுக்கு போன் அடிச்சு கேட்கேன், அண்ணன் சீக்கிரம் வந்துருவாங்கன்னா நான் இருந்து வாங்கிட்டு போறேன், இல்லைன்னா கடையில கொண்டு வந்து கொடுக்க சொல்றேன். இந்தாங்க பில்லும் மற்ற பொருளும் இதுல இருக்கு. சரிம்மா கொண்டா. இந்த மனுஷன் நம்ம கிட்ட ஏதாவது சொன்னாதானே, ஒன்னும் சொல்லியது கிடையாது. திடீர்னு அந்த பையன் வந்து நிக்கான், ரூபாய்க்கு நான் எங்க போவது?
சரி சத்த நேரம் கழிச்சு போனை போட்டு சொல்லுவோம் எவ்வளவு ரூபாய் வந்திருக்கு. 15,000 ரூபாயா? அட கடவுளே, என்ன இது? ஒரு மாசமும் இவ்வளவு வந்தது கிடையாது. இந்த மாசம் என்ன இவ்வளவு வந்திருக்கு? என்னது இது? மிளகாத்தூள், மல்லித்தூள், மிளகுத்தூள்னு ஒரு தூளையும் காணல. ஒரே பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, பிஸ்தா பருப்புன்னு என்னென்னமோ இருக்கு. அது பண்ற வேலைன்னு நினைக்கேன். ஏடி சத்யா, ஸ்வேதா, 2 பேரும் இங்க வாங்க. ஏடி வாரியெல்லாம் என்ன காது கேட்கவா இல்லையா? எம்மா வாங்கன்னு சொன்னா வரமாட்டமா, எதுக்குமா இப்படி கத்திட்டே கிடப்பிய? ஏடி அப்படியே கருக்கு மட்டும் எடுத்து 2 பேர்த்தையும் வெளுத்துன்னு வை. ஏம்மா நீங்க கூப்பிட்டு தான் நாங்க வந்துட்டோம்ல, பிறவு என்ன கத்திட்டு இருக்கிய? ஏடி மல்லிகை கடைக்கு இந்த தடவை யார்கிட்ட லிஸ்ட் போட்டா? நான்லாம் ஒண்ணு லிஸ்ட் போடல, இவளா தான் இருக்கும். ஏடி நான் லிஸ்ட் போட்டேன்னு நீ பாத்தியோ? சும்மா தெரிஞ்ச மாதிரி எல்லாத்தையும் பேசாத என்ன. ஏடி எனக்கு பதில சொல்லுங்க. ஏம்மா நான்லாம் ஒன்னும் போட கிடையாது, அவதான் சொல்லியா, நீ என்ன முறைக்காதிய. ஏய் ஒழுங்கா உண்மையை சொல்லிருங்க. எப்பயுமே கடைக்கு லிஸ்ட் எழுதும் போது நீங்க 2 பேர்த்துலதான் யாராவது ஒருத்தி எழுதுவிய. ஆமாமா, இங்க 2 பேர்த்துல யாராவது தான் எழுதுவோம். ஆனா இந்த தடவை நான் எழுதல. நானும் எழுதல. ஏடி 2 பேரும் எழுதலைன்னா எப்படி அப்பா கொண்டு போய் கொடுத்துருப்பாவ? 15,000 ரூபாய் பில்லு வந்திருக்கு. 15,000மா? என்னமா சொல்றிய? அது தாண்டி புரியாம நானும் குழம்பி போய் நிக்கேன். அப்பா தானே கொண்டு போய் பில்ல கொடுத்துருக்காவ, நீங்க அப்பாக்கே போன போட்டு கேளுங்க. ஏடி அப்பா எப்பயும் உங்க 2 பேர்த்துல யாரையா தானே எழுத சொல்லுவாவ. அதான் கூட உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் எழுதிட்டீங்களோன்னு நினைச்சேன். வீட்டுக்கு தேவையான ஒரு தூள் இதுல இல்ல. மிளகாத்தூள், மல்லித்தூள், உப்பு எதுவுமே இல்ல. எல்லாம் பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, அது இதுன்னு எழுதிருக்கு. அதான் உங்களுக்கு வேணுங்கிறது நீங்களே சேர்த்து எழுதிட்டீங்களோன்னு நினைச்சேன். எம்மா நாங்க அப்படியெல்லாம் செய்ய மாட்டோமா, எங்களுக்கு வேணும்னா உங்ககிட்ட தானே கேட்போம். ஆமா, கேட்காம எழுதுனா பிறகு வச்சு வெளுப்பியேன்னு எங்களுக்கு தெரியாதோ? பிறகு இதுல யார் எழுதுனா? ஏடி ராதா, பேத்திவளா, என்ன எல்லாரும் நின்று ஏதோ பேசிட்டு இருக்கிய? அது ஒன்றும் இல்லத்த. செத்த நேரத்துக்கு முன்னாடி துரப்பாண்டி வந்தான். மல்லிகை கடை பில்லுன்னு சொல்லி பில்லை தந்தான். பில்லை பார்த்தா 15,000 ரூபாய் ஆயிருக்கு. அதான் இவ்வளவு எதுவும் எழுதி கொடுத்தாளுவலோன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஒருத்தையும் நான் இல்லை நீ இல்லைங்காளுவ. ஏடி இதுக்கா பேத்தியவளை பிடிச்சி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா? அவ்வளவு எழுதல. நான் தான் பக்கத்து வீட்டு பிள்ளைய எழுத சொல்லி என் மவன்கிட்ட கொடுத்து கடையில் கொடுக்க சொன்னேன். என்னத்த சொல்றீங்க? நீங்க தான் எழுத சொன்னீங்களா? இதுல என்ன முந்திரி பாதாம்னு என்னென்னமோ எழுதியிருக்கு. ஆமாட்டி, அன்னைக்கு பொழுது போகலன்னு சொல்லி பேத்திங்க கூட உட்கார்ந்துருந்து பாத்துக்க. அவிய 2 பேரும் போன்ல என்னமோ பாத்துக்கிட்டு கிடந்தாளுவ. அதுலதான் ஒருத்தி சொன்னா, தினமும் இந்த மாதிரி பாதாம் முந்திரி அப்படிலாம் சாப்பிட்டா உடம்பு நல்லா இருக்குமா. அப்படியே பாதாம் தேனெல்லாம் கொஞ்சம் நல்லா கலக்கி முகத்துல போட்டா முகம் நல்லா சைனிங்கா பல இருக்குமா. மாதிரிதான் நிறைய பார்த்துட்டு இருந்தாவட்டி. முகத்துக்கு போட்டா முகம் நல்லா பளபளன்னு அழகா இருமா. பிறகு முடிக்கு போடியதெல்லாம் கூட பார்த்தாலுவ. அதுல முடி நல்லா அப்படியே ஒரு மாதிரி தொட்டாலே வலுவலுன்னு அப்படி ஆயிருமா. பார்க்கவே நல்லா சைனிங்கா ஆயிருன்னு சொல்லிலாம் சொல்லிட்டு இருந்தாவ. இதை எல்லாத்தையும் நான் காது கொடுத்து கேட்டுக்கிட்டே இருந்தேனா, என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிட்டு போய் பக்கத்து வீட்டு பிள்ளையை எழுதி தர சொன்னேன். அவளும் எழுதி தந்துட்டாளா. அவளுக்கு ஒரு 5 ரூபாய்க்கு ஒரு மிட்டாயை வாங்கி கொடுத்துட்டு அந்த பேப்பரை கொண்டு போய் என் மவன்கிட்ட சொல்லி கடையில் கொடுத்து வாங்கிட்டு வாயான்னு சொன்னேன். அவனும் படிச்சு பார்க்காம கொண்டு போயிட்டான் போல. அட என்னத்த நீங்க, பாதாம் முந்திரி எல்லாம் என்ன விளைவிக்கு? வாங்கி திங்கிறதுக்கு ஆசைப்பட்டு வாங்கினேன்னு சொன்னா கூட பரவாயில்ல, அதெல்லாம் மூஞ்சிக்கு தடவை போறீங்க. ஏத்தே ஏற்கனவே முடியெல்லாம் நிறைச்சிட்டு அந்த முடியை இப்ப பளபளப்பாக்கலன்னு யாரு கேட்டா? கம்முன்னு இருட்டி. முடி வெள்ளையானா என் முடியை பராமரிக்க கூடாதுன்னு யாரு சொன்னா? அதுக்குதான் என்னென்னமோ கண்டிஷனரு என்னென்னமோ சொன்னாலுவ. எல்லாமே அதுல எழுதி விட்டுருக்கேன், எல்லாம் வந்திருக்கும்னு நினைக்கேன். ஏடி சத்யா, நம்மளே தலைக்கு கண்டிஷனர் எல்லாம் போட மாட்டோம். ஆச்சியே பாருட்டி. அதான் ஆடுவாவ. ஆச்சிய பாத்தியா, முடிக்கு முகத்துக்குன்னு என்னென்ன வாங்கியிருக்குன்னு. வயசானாலும் நம்ம உடம்ப நம்ம தாம்ட்டி பார்த்துக்கிடணும். அப்படியெல்லாம் பண்ணாதானே நான் என்றும் இளமையா இருப்பேன். பார்க்குறவிய இதுவும் மாமியாரா உனக்கு அக்காவான்னு கேட்கணும்ல. என்ன அப்படி முறைச்சு பார்க்காதட்டி மருமவளே? சரி அதெல்லாம் கொடு, ஒவ்வொன்றா நான் போய் எல்லாத்தையும் முகத்துக்கு தலைக்கெல்லாம் பூசிக்கிடுறேன். ஒன்றும் நீங்கள் அழகாக மாறாண்டாம், இருக்கிறது போதும். கடவுள் தந்ததை வச்சு நம்ம நல்லா இருந்தால் போதும். முதல்ல இதெல்லாம் அள்ளி கொண்டு போய் கடையில் திரும்பி கொடுத்துட்டு வாரிய. திரும்ப கொடுத்துட்டு வந்தாதான் இந்த வீட்டில் உங்களுக்கு சோறு. ஆமா சொல்லிட்டேன்.